பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எந்த பிள்ளை அந்த பிள்ளை? இந்த பிள்ளை அப்படிங்கும்போது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாரு அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஏசப்பாவ தான் இது குறிக்கிது. இந்த ஆண் பிள்ளை அப்படின்றது. இதில நெறையா ஆழமான ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. அத நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல இருப்புக்கோலால் ஆளுகை செய்றது இயேசு கிறிஸ்து தான். அவர் மட்டும் தான். அதில எந்த குழப்பமும் நமக்கு வேண்டாம். அவர் தான் இருப்புக்கோலால் ஆளுகை செய்கிறார். சரி. ஆண் பிள்ளை, அடுத்தபடியா அந்த பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா, அப்போஸ்தலர் 1:9 இருக்கு. அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு. எடுத்துக்கொள்ளப்பட்டார் தான். அவர் ஆண்டவருடைய வலது பாரிசத்தில இருக்கிறாரு. சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில இருக்கிறாரு. தேவனுடைய வலது பாரிசத்தில இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அதில எந்த ஒரு விஷயமும் இல்ல. தானியேல் 7 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லா ஜாதிகளையும் ஆளக்கூடியவர் அவர். எல்லா ஜாதிகளையும் அவர் தான் ஆளுவார். எல்லா ஜாதிகளுக்கும் அவர் தான் ராஜாவாய் இருப்பார். எல்லா ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார். இந்த இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார் அப்படின்னு இங்க சொல்ற விஷயம் 2ஆம் வருகையை குறித்து சொல்லியிருக்குது. ஏன்னா, அப்பதான் சகல ஜாதிகளையும் அவர் இருப்புக்கோலால் ஆளுகை செய்வார். 2ஆம் வருகையில தான் அது எல்லாமே நடக்கும். சகல ஜாதிகளையும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் ஒருவரே ராஜாவாயிருந்து, ஒட்டுமொத்த உலகத்தையும், அனைத்து கண்டங்களையும் அவர் ஆளுகை செய்வார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஆண் பிள்ளை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவானாலும், அதுல இன்னொரு விஷயம் மறைந்திருக்கிறது. அதுதான் இஸ்ரவேலர்கள். அது எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு அடுத்த வசனத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா புரியும். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள். அங்கே 1240 நாள் அளவும், 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஏன் இந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடிப்போனார்? இங்கு ஸ்திரீங்கிறது இஸ்ரவேலர்கள குறிக்குது. இஸ்ரவேலர்கள தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அது நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. அந்த 1260 நாள் அளவும் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். அதாவது உபத்திரவ காலங்கள்ல இஸ்ரவேலர்கள அவர்கள மீட்டெடுத்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து பாதுகாப்பார் அப்படிங்கிறது இங்க உறுதிப்படுத்தப்படுகிறது, நிச்சயப்படுத்தப்படுகிறது. இஸ்ரவேலர்கள கண்டிப்பா ஆண்டவர் பாதுகாப்பார். அவங்கள என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாள் கைவிட மாட்டார். இன்னொன்னு, அதுல 1,44,000 பேரை தெரிந்து கொள்வார். அந்த 1,44,000 பேர் தான் அந்த 1000 வருஷத்துல பலிக்கு பெருகுவாங்க. அந்த இஸ்ரவேலர்கள் தான் பலிக்கு பெறுவாங்க. இந்த 1,44,000 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 கோத்திரங்கள் இருக்கு. 12 கோத்திரத்திலையும் 12,000 12,000 1,44,000 பேரை தெரிந்து கொள்வார். அவர்கள் பலிக்கு பெருகுவார்கள். அந்த 1000 வருடம் இயேசு இருப்புக்கோலால் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும்போது. அதற்காக அவர்கள் காக்கப்படுவார்கள் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் உங்களுக்கு இத தெளிவா புரிய வைக்கணும்னா,
அதே வெளிப்படுத்துதல் 12:1க்கு வாங்களேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இது என்ன நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்கும் அந்த 12:5க்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்திரீ, ஸ்திரீ, ஸ்திரீ நீங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இந்த ஸ்திரீ யாரு? அத நான் சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா, இங்க ஆண்டவர் தெளிவா எழுதி குடுத்துருக்கிறாரு. இங்க என்னத்த எழுதி குடுத்துருக்கிறாரு? என்னங்க சூரியன், சந்திரன் அப்படி இப்படின்னு என்னத்தையோ நட்சத்திரம்னு எழுதி குடுத்துருக்காங்க. இத வச்சு நீங்க என்னங்க சொல்றீங்க? அதையும் பார்க்கலாம். இந்த வசனத்த நல்லா கவனிங்க. அப்பதான் புரியும். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி யாரு? யோசேப்பு. ஆதியாகமம் 37:9 இருக்கு. சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தைக் கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்ப புரியுதா? சூரியன் யாரு? யாக்கோபு. சந்திரன் யாரு? யாரு? அது ராகேல், லேயாள் 2 பேருமே வச்சுங்க தாய். அடுத்தபடியா 12 நட்சத்திரங்கள், 12 கோத்திரம், 12 பிள்ளைகள். மொத்தத்துல ஆண்டவர் சொல்றது இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்களுக்கான ஒரு காரியத்தை தான் இந்த 12:5ல சொல்றாரு. அவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட போறது கிடையாது. அவர்களை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். இவர்கள் நியாயப்பிரமாண இஸ்ரவேலர்கள். நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். 2யும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்களுக்கு வேற ஒரு வழி நடத்துதல் இருக்கு. நமக்கு வேற ஒரு வழி நடத்துதல் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட மேலான வழி நடத்துதல் நமக்கு தான் இருக்கு. அவங்க என்னதான் நியாயப்பிரமாண இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் அவங்க பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அவங்க அந்த பரதேசி வரைக்கும் தான் போக முடியும். நியாயப்பிரமாணத்தில் இறந்து போன அத்தனை பரிசுத்தவான்களும் இன்னைக்கும் பரதேசியில் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் பரலோகத்தில் போகணும்னா சுயாதீன பிரமாணம் மட்டும்தான் போக முடியும். பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் இங்கே தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது வசனத்தில். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். வேத வசனத்தை ஏதோ மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடாதீங்க. இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லலாம். நேரமாகுமேன்னு நான் பார்க்குறேன். ஒரே ஒரு விஷயந்தான். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு விஷயத்த ஒத்த வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பார். விளக்கங்களை சொல்லியிருப்பார். அதை தேடி ஆராய்ந்து நாம் தியானிக்கணும். ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அதான் சூரிய சந்திரனை நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம்? உலக பிரகாரமாக பார்ப்போம். என்ன ஒரு ஸ்திரீ சூரியனை அறிஞ்சிருந்தாங்கிறாங்க, சந்திரனை அறிஞ்சிருந்தாங்க. இது என்னது இது? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அதுதான் விஷயம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வேதத்தை சரியானபடி நாம் ஆராய்ந்து வாசிக்கணும். வாசிக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆழமான பொக்கிஷங்களும் புதையல்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இதிலேருந்து ஆண்டவர் ஒன்று நமக்கு உறுதிப்படுத்துகிறார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்ய ஒருத்தர் உண்டு. அந்த ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மாத்திரம்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்வார். தன்னுடைய இருப்பு கோலாலே ஆளுகை செய்வார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.